கூப்பிட்டேன், அவரா வந்து பீன் பேக் கொண்டு வந்து வச்சுட்டு. ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவ்ல அமித் அவருக்கு நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. சாந்திரா சொன்னாங்கல்ல, நானா கூப்பிட்டேன், அவராக தானே வந்து உட்காந்து எலிமினேட் ஆகி போயிட்டாரு, அதுக்கு வந்து என்ன எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு சாந்திரா கலாய்ச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க விக்ரம் கிட்ட. That whole week she was having a mental breakdown. அப்படின்னா அமித் சொல்கிறாரு, நான் அந்த எபிசோடு வந்து பார்க்குறேன், எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, சாந்திரையே வந்து இப்படி பேசினாங்க, எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, இந்த மொத்த வீடு அகேன்ஸ்டாக இருந்தது அவங்களுக்கு. ஆனால் நான் தான் வந்து சரி பாவம் அவங்க ஏதோ வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசினேன். அதுக்கு வந்து அவங்க என்ன நல்லா செஞ்சு விட்டுட்டாங்க. அவனா வந்து நான் கேட்கலன்னா கூட வந்து வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? லைவில் உங்ககிட்ட சொல்கிறாங்க, அவனா வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தான், நான் வந்து கூப்பிட்டேன், நான் வந்து பேசுகிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சாந்திரா விஷயத்தை பற்றி தான் வந்து அமித் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எல்லாருமே வந்து பேசாமல் இருந்த டைமில் நான் மட்டும்தான் வந்து அவங்கக்கிட்ட பேசினேன். ஆனால் நாமினேஷனில் என்னோட பேர் அவங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருந்தது, அப்போது எனக்கு என்ன அவசியம் இப்போ சாந்திரா கூட போய் உட்காந்து பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது அவசியம் இருந்ததா? இல்லை. மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. அவங்க அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே வந்து எனக்கு என்னோடய மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு. நான் வந்து உண்மையான ஒரு கேரிங்கில் தான் வந்து சாந்திரா கிட்ட போய் பேசினேன். ஆனால் என்னை இப்படி வந்து கேவலமாக பேசிட்டாங்க சாந்திரா. வீடும் நீ நடிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த என்டையர் ஹவுஸே வந்து அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாங்க, நான் மட்டும்தான் வந்து இருந்தேன் பேசுகிறதுக்கு. ஆனால் அவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. இதனால தான் நான் வெளியே போயிட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் பண்ண முட்டாள்தனத்தால் தான் வந்து நான் இப்போ வெளியே போயிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்னால் வந்து அது யோசிக்கவே முடியலை, அந்தளவுக்கு இந்த எனக்கு ட்ராமடைசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் நடக்கிற எல்லாமே வந்து பிளானிங்காக தான் நடக்குது. அந்த கார் டாக்ஸையும் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாங்க. ஸோ அமித் வந்து ஃபீல் பண்ணார். அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபும் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க, சாந்திரா உன்னோட சுயரவணி காமிச்சிட்டில்ல. இப்போது சாந்திரா நாளைக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்களா, இப்போ செம்ம காமெடியாக இருக்குல்ல. ஏன்னா அமித் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும், சாந்திரா வர்சஸ் அமித். ஆனால் நிஜமாலுமே சாந்திராவோட கேம்னு தெரியாமல் எத்தனை பேர் வந்து சாந்திராக்கு டைம் வந்து போயிருக்காங்கல்ல, நம்ம பாரு, கமரு, அமித், எத்தனை பேர்